Hi, welcome back to Metamax. So, இப்போ நம்ம வந்துட்டு grade 10 chapter 3ல first exerciseல question number 1 second subdivision பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் அப்படி தானே. ஸோ இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். இது வந்துட்டு கொஷின் என்னென்னு உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வந்துட்டு ஃபைன் பண்ணோம். அதுக்கப்புறம் கிராஃப் போட்டுட்டு நம்ம ஆன்சர் என்னன்னு ஃபைன் பண்ணணும். ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5 pencils and 7 pens together cost 50 rupees. சரியா? Whereas 7 pencils and 5 pens together cost 46 rupees. Find the cost of 1 pen and 1 pencil. ஸோ ஒரு பென்னோட ப்ரைஸ் என்ன, ஒரு பென்சிலோட ப்ரைஸ் என்னன்னு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணிடலாம். பென்சில் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், பென் எல்லாத்தையும் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 5 பென்சில், ஸோ எப்படி எழுதலாம் ஈக்குவேஷன் 5x. ஸோ டுகெதர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 5 பென்சில்ஸ் ப்ளஸ் 7 பென்ஸ், பென்ஸ் வந்து ஒய்ன்னு எடுத்துருக்கோம். 7 பென்ஸ் இது ஈக்குவல் டு 50 rupees. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 7 பென்சில்ஸ் ப்ளஸ் 5 பென்ஸ் இஸ் ஈக்குவல் டு 46. ஸோ 2 ஈக்குவேஷன் கிடச்சிட்டு, ஸோ இதப்போ என்ன பண்ணோம், நம்ம கிராஃபில் போடணும். கிராஃபில் போட்டுட்டு ஒரு பென் எவ்வளோ, ஒரு பென்சில் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரைஸ் ஃபைன் பண்ணணும். சரியா? ஸோ லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரியே தான், லாஸ்ட் கொஷின் மாதிரியே தான். ஃபஸ்ட் நான் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். அதில் என்ன பண்ணுவோம், எக்ஸுக்கு இல்லாட்டினா ஒய்க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இன்னொரு வேல்யூஸை வந்து ஃபைன் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படி தானே? ஸோ அதுக்கு எக்ஸ் ஒயின் டேப்லெட் காலம் போட்டுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் 3 வேல்யூஸ் ஃபைன் பண்ணால் போதும், உங்களுக்கு கிராஃப் அழகாக கிடச்சிரும். ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுல ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். என்ன நம்பர்ஸ்னாலும் போட்டுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச நம்பர் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதை நான் வந்து இப்படி இருக்குது அப்படி தானே, 5x + 7y = 50. இதை நான் நம்ம கன்வீனியன்ட்டுக்காக மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ வந்து 5x + 7y = 15 இருக்கா. இப்போ இதில் 5xை மட்டும் ஃபஸ்ட் நான் அந்த சைடு வச்சுக்கிறேன். அப்போ இங்கே என்ன ஆகும், 50. இந்த 7y இங்கே போச்சுன்னா -7yன்னு போகும். இப்போ எக்ஸ் மட்டும் இங்கே வச்சுட்டோம்னா 50 - 7y, இந்த 5 இங்கே வரும்போது /5 ஆயிரும். சரியா? இப்போ நான் வந்துட்டு ஒய்க்கு மட்டும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டே இருந்தேன்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிட்டே இருக்கும். அப்படி தானே? சரி, ஃபஸ்ட்டு நான் ஒய்க்கு வந்துட்டு y = 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 0 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு இங்கே என்ன கிடைக்கும், x = 7 × 0 0 ஆயிரும். இப்போ 50/5 கேன்சல் பண்ணிங்கன்னா 10ன்னு கிடைக்கும். என்ன போட்டேன்னா எனக்கு y வந்து 0 போட்டேன்னா எக்ஸ் வந்து 10ன்னு கிடைக்கும். போட்டாச்சா? நெக்ஸ்ட்டு y = வேறு என்ன போடலாம், என்ன நம்பர்னாலும் போட்டுக்கோங்க. நீங்கள் y = 3 போடுறேன் நான். நெக்ஸ்ட்டு ஸோ 5 போடுறேன். y = 5 போட்டேன்னா என்னாகும், x = 50 மைனஸ் இந்த ஒய்க்கு பதில் நான் 5 போட்டேன்னா 7 5 35 ஆகும், /5. அப்போ 50 - 35 15, 15/5 கேன்சல் பண்ணிங்கன்னா 3ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன ஆகும், 3ன்னு கிடைக்கும். ஒய் 5 போட்டிங்கன்னா எக்ஸ் வந்து 3ன்னு கிடைக்கும். நான் ஒய் வந்துட்டு 5ன்னு போடும்போது எக்ஸ் வந்துட்டு 3ன்னு எனக்கு கிடச்சிது. சரியா? நெக்ஸ்ட்டு ஒய் = நான் 10ன்னு போடுறேன். y = 10ன்னு போட்டேன்னா எக்ஸ் = 50 - 7 × 10. 7 × 10 70 /5ன்னு கிடைக்கும். ஸோ இப்போது கேன்சல் பண்ணினோன்னா, சரி ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. 50 - 70 என்னது, -20ன்னு வரும். /5 1 5 5 5 20 -4ன்னு கிடைக்கும். இப்போ y = -4. இதுதானே? ஸோ y = 10 போட்டேன்னா எனக்கு சரி, y = 10 போட்டேன்னா x = -4 கிடச்சிருக்கு. x = -4. இந்த மாதிரி நீங்கள் என்ன வேல்யூஸ்னாலும் போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் முடிச்சுட்டா நம்ம பாயிண்ட் கிடச்சிட்டு, ஒரு லைனுக்கு, ஒரு லீனியர் லைனுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு பாயிண்ட் கிடச்சிட்டு. நெக்ஸ்ட்டு 7x + 5y = 46. இதுதான் நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். அப்படி தானே? ஸோ இதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இதுவும் அதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. 7x = 46 - 5y. அப்போ x = என்ன வரும், 46 - 5y /7ன்னு இருக்கும். அப்படி தானே?
ஸோ இதுக்கப்புறம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஒய்க்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், எக்ஸோட வேல்யூ கிடச்சிட்டே இருக்கும். சரி, இப்போ y இஸ் ஈக்குவல் டு நான் வந்து -2 போடுறேன், ஏன்னா எனக்கு கேன்சல் பண்ணுற மாதிரி வேணுங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி போடுறேன். சரியா, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 46 -2, ஒய்க்கு பதிலாக -2 போட்டிங்கன்னா +10 ஆகும். இது டிவைடட் பை 7. +10னா இது 46 + 10 56/7. கேன்சல் பண்ணிங்கன்னா 8 கிடைக்கும். இப்போது பாக்ஸ் போட்டுக்கலாமா. ஸோ இதில் என்ன நம்பர்ஸ்னால் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா, இப்போ நான் வந்து ஒய்க்கு -2 போட்டேன், அப்போ எக்ஸ் எனக்கு வந்து 8 கிடச்சிது. நெக்ஸ்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 போடுறேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 46 5, இந்த ஒய்க்கு பதிலாக 5 போடுறேன், இப்போ 46 - 25 கிடைக்கும். அப்படி தானே, டிவைடட் பை 7. 46 - 25 என்னது, 6 - 5 1 21 டிவைடட் பை 7. அப்போ என்ன ஆகும், கேன்சல் பண்ணும்போது 3 கிடைக்கும் நமக்கு. அப்போது ஒய் 5 போட்டேன்னா எக்ஸ் எனக்கு 3 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு -2 போடுறேன், இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 46 மைனஸ், நான் -2 போட்டிருக்கேன், இங்கே பாருங்கள் -5y இருக்குது, மைனஸு ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 10 கிடைக்குமா, டிவைடட் பை 7. சாரி, ஆல்ரெடி -2 போட்டோமா. சரி, அப்போ வேறு வேல்யூ போடலாமா, வேறு வேல்யூ என்ன போடலாம், y இஸ் ஈக்குவல் டு 12 போடுறேன், நான் 12 போட்டேன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 46 -5 × 12 அப்படி தானே, போட்டால் பாசிட்டிவில் வருமா, ஒரு நிமிஷம். சரி, 60 டிவைடட் பை 7. கேன்சல் ஆகுமான்னு பார்த்துக்கோங்க 7க்கு, அதனால தான் கொஞ்சம் யோசிச்சு போடுங்க அந்த மாதிரி வேல்யூஸ். 46 - 60 போட்டிங்கன்னா ஸோ 60 - 46 போட்டிங்கன்னா 5 கேரி அவுட் ஆகும். ஸோ இது 4 ஆகும், இது 1 ஆகும். 14 -14 வருதில் கேன்சல் ஆகுது. அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா -2 கிடைக்கும். சரி, ஸோ நீங்கள் ஒய் வந்து 12 போட்டிங்கன்னா எக்ஸ் வந்து -2 கிடைக்கும். சரியா, ஸோ இந்த வேல்யூஸ் வந்து இந்த ஒய்க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்களா, அது மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, ஏன்னா கேன்சல் ஆகிற மாதிரி யோசிச்சுட்டு போடுங்க. சரியா, ஹோல் நம்பர் வர மாதிரி கேன்சல் ஆகிற மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாயிண்ட் வந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கிராஃப் ஷீட்டில் பாயிண்ட் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக ஹோல் நம்பர் வர மாதிரி நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னீங்க. நீங்கள் என்ன நம்பர்னாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதில் இன்கேஸ் 3.2ன்னு வந்தால் கூட தப்பு கிடையாது, அது கரெக்ட் தான். கிராஃப் ஷீட்டில் மட்டும் கரெக்டாக 3.2ல் போய் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணணும். சரியா, இப்போது கிராஃப் ஷீட் போயிடலாமா. ஸோ நம்ம கிராஃப் ஷீட் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி தானே, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ் டேஷ், இது ஒய் டேஷ், இது ஒய் ஆக்சிஸ். ஸோ இப்போது பாயிண்ட்ஸ் நமக்கு என்ன கிடச்சிச்சு எடுத்து மார்க் பண்ணிடலாமா. ஃபஸ்ட்டு வந்துட்டு 0,10 சாரி 10,0 கிடச்சிச்சில்ல, அதை ஃபஸ்ட் மார்க் பண்ணிடலாம். எக்ஸில் வந்து 10, ஒயில் வந்துட்டு 0, அப்போ இந்த இடத்துல இருக்கும். அப்படி தானே, 10,0. ஸோ நெக்ஸ்ட்டு 3,5, எக்ஸில் 3, ஒயில் வந்து 5, அப்போ இங்கே இருக்கும் 3,5. நெக்ஸ்ட்டு -4,10, எக்ஸில் வந்து -4, ஒயில் வந்துட்டு 10. சரி, அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, எனக்கு ஆட் இல்லைன்னு அதனால் அதை விட்டுறேன். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் 3 பாயிண்ட்ஸ் போட்டு மார்க் பண்ணிங்கன்னா கிராஃப் வந்துட்டு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். சரியா, இப்போ இதை ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்கேல் வச்சு இந்த 2 பாயிண்ட்ஸை 3 பாயிண்ட்ஸ் நீங்கள் போட்டிருப்பீங்க, 3 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணிடுங்க. சரியா, நெக்ஸ்ட்டு அடுத்த லைன் போகலாமா. இது வந்துட்டு 5x + 7y = 50யோட லைன். நெக்ஸ்ட்டு வந்து 7x + 5y = 46, அதுக்கு மார்க் பண்ணணும். அதுக்கு மார்க் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் நமக்கு வந்து 8,-2 கிடச்சது. எக்ஸ் ஆக்சிஸில் 8, ஒய் ஆக்சிஸில் -2. இப்போ இங்கே இருக்கும் உங்களுக்கு 8,-2. நெக்ஸ்ட்டு 3,5, 3,5னா இதே பாயிண்ட்டு தான். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் 12, சாரி எக்ஸ் ஆக்சிஸில் -2, ஒய் ஆக்சிஸில் வந்து 12. எக்ஸ் ஆக்சிஸில் -2, ஒய் ஆக்சிஸில் 12னா இந்த சைடு கிடைக்கும் உங்களுக்கு. சரி, ஸோ இப்போ இந்த 2 பாயிண்ட் இருக்குது, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிடலாம். ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைன் கிடைக்கும். ஸோ ஆன்சர் என்னது, 2 லைனும் இன்டர்செக்ட் ஆகுது இடம் தான் வந்துட்டு நம்மளோட ஆன்சர். இப்போ பாருங்கள், இந்த 2 லைனும் எங்கே இன்டர்செக்ட் ஆகிருக்கு, 3.5ல் இன்டர்செக்ட் ஆகிருக்கும். ஸோ 3.5 தான் நம்மளோட ஆன்சர். சரியா,
ஸோ 3.5 கிடையாது, 3,5 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சது? 3,5. ஸோ கோஆர்டினேட்ஸ் எப்படி எழுதுவோம்? எக்ஸ் ஒய்ன்னு எழுதுவோம். அப்போ எக்ஸ் வந்துட்டு என்னது 3, ஒய் வந்து 5. எக்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்தோம்? பென்சில்ஸ்னு எடுத்தோம், அப்படி தானே? ஸோ நம்பர் ஆஃப் பென்சில், ஃபைனல் ஆன்சர் number of pencils is equal to 3. Number of pens is equal to 5 is answer. So okay, next video பார்க்கலாம். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you, bye.